ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 3வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் 2வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கே எல்லாம் 2வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் 3வது நாளில் தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 3வது நாளில் 1832 ஷோ போட்டிருக்காங்க. 5,56,829 டிக்கெட் வந்து ஆன்லைன் மூலம் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 10,41,00,000 வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் இதுவரையும் வந்து கலெக்ஷன் இருக்குது. 3வது நாளில் மட்டும் இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் வசூல் வந்து கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும்தான். மற்றபடி ஆஃப்லைனில் பயங்கரமாக டிக்கெட் விற்பனையாக இருக்குது. 3வது நாளுக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்துடலாம். ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் இதுவரையும் 10,41,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.